ஆபரேஷன் சிந்தூர் வெற்றிகரமாக நிகழ்த்தி முடிக்கப்பட்டிருக்கிறது. பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்தியா எடுத்த இந்த நடவடிக்கை இன்று உலகத்தில் பெரும் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. தொடர்ந்து அடுத்தடுத்த அரசு என்ன நடவடிக்கை மேற்கொள்ள இருக்காங்க, இது தொடர்பான விவரங்களை பார்த்துட்டு வரும் இந்த தருணத்தில் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு ரங்கராஜ் பாண்டே. அதாவது தொடர்ச்சியாக ஒரு 2 வார காலம் ஆயிடுச்சு. இந்தியா தரப்புல என்ன நடவடிக்கை இருக்கும் அப்படின்னு மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்து காத்திருந்த தருணம் ஒரு வெற்றிகரமான ஒரு துல்லியமான தாக்குதலை இந்தியா நிகழ்த்தி முடித்து இருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக என்ன நடக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வியும் நம்ம முன்னாடி இருக்கிறது. ஸோ முதல்ல இந்திய ராணுவத்தின் இந்த நடவடிக்கையை நீங்க எப்படி பாக்குறீங்க? அடுத்த கட்டமாக இந்திய தரப்புல நம்ம என்ன செய்ய இருக்கிறோம்னு நினைக்கிறீங்க? என்ன செய்ய இருக்கிறார்கள் அப்படிங்கிறது சில விஷயங்கள் நமக்கு தெரிந்தாலும் நம்ம அதை எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிறதுக்கு இல்லை. ஏன்னா இது ராணுவம் தொடர்பானது. நம்ம பார்த்தோம், இன்னைக்கு தான் நமக்கு இந்தியா முழுக்க ஒரு சிவில் வார் டிஃபென்ஸுக்கான ஒரு பயிற்சி நடக்குதா சொல்லியிருந்தோம். ஸோ அப்போ எல்லாருமே என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, இன்னைக்கு தான் பயிற்சி நடக்குது, இந்த மாதிரி 2-3 பயிற்சி பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தாக்குதல் இருக்குங்கிற மாதிரி நினைச்சிருப்பாங்க. ஆனால் நம்ம இதுக்கு ஒரு சிவில் வார் பயிற்சிக்கான ஒரு 20 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம தாக்குதல் நடத்திட்டோம். அப்ப எதிரிகள் எதிர்பாராத தருணத்துல நடத்துற தாக்குதல் தான் தாக்குதல் நம்ம சொல்ல முடியும். நம்ம எல்லாத்தையுமே முன்னாடியே சொல்லிட்டோம்னா அது தாக்குதலா இருக்காது, முன்னாடி தயாரிப்பா இருக்குங்கிற பாக்குறோம். இது ஒரு வெற்றிகரமான துல்லியமான தாக்குதல் அப்படின்னு சொல்றதை விட ரொம்ப பொறுப்பான தாக்குதல் அப்படின்னு சொல்றதா ரொம்ப சரியான விஷயமா இருக்கும். என்ன, நம்ம 9 நிலைகள்ல தாக்குதல் நடத்தியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 25 நிமிஷம் அந்த தாக்குதல் நடந்திருக்கு. ஆனா ஒரு சிவிலியனுக்கு கூட, அதாவது பொதுமக்கள் கூட, வெளியில இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கோ அல்லது ராணுவ முகாம்களுக்கோ கூட, பாகிஸ்தானோட ராணுவ முகாம்களுக்கு கூட எந்த ஆபத்தும் இல்லாம தாக்குதல் இல்லாம நம்ம எது பயங்கரவாதிகளின் கூடாரமாக, தலைமையகமாக, பயிற்சி கூடமாக இருந்ததோ அது ரொம்ப ப்ரிசைஸான ஒரு தாக்குதல் அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ இது ரொம்ப லிமிட்டடான, எந்த விதமான தப்பு நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான விஷயமா நம்ம பாக்குறோம். ஸோ ஏற்கனவே பஹல்காம்ல ஏப்ரல் 22ஆம் தேதி இந்திய உயிர்கள் 25, நேபாள் உயிர் 1 அப்படின்னு 26 இன்னுயிர்கள் இழந்த பிறகு அதற்கு 15 நாட்கள் பொறுத்திருந்து ஏதாவது நடவடிக்கை பாகிஸ்தானா எடுப்பாங்களான்னு பார்த்திருந்து அவர்கள் எடுக்காம, மாறாக நம்முடைய வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரி அவர்கள் குறிப்பிட்டது போல நம்மீதே பழி போடக்கூடிய ஒரு அபாண்டத்தை அவர்கள் துவக்கிய பிறகு அதை உடனடியாக அடுத்த விஷயங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம கிளம்பிறங்கி நம்முடைய தாக்குதல் நம்ம நடத்தியிருக்கணும். அதுவுமே கூட உணர்ச்சி வசப்படாம, இதுதான் POK பிடிக்கிற சந்தர்ப்பம், இதுதான் நம்ம பாகிஸ்தானை சரணடையக்கூடிய வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு 71 வெற்றி பெற்றிருக்கிறோம், கார்கில்லே வெற்றி பெற்றிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான ஒரு அதீதமான கற்பனைக்கும் சிந்தனைக்கும் போகாம நமக்கு சுய கட்டுப்பாட்டோடு இருந்து பயங்கரவாதிகளுடைய முகாம்கள்ல மட்டுமே, ஜெய்ஷ் இ முகமதுல இருந்து, லஷ்கர் தைபால இருந்து, ஹிஜ்புல் முஜாஹிதீன்ல இருந்து எல்லா பயங்கரவாத அமைப்புகளும் எங்கெங்கெல்லாம் அவங்களுடைய பயிற்சி தளங்கள் இருக்குங்கிறத பார்த்து உளவுத்துறை தகவல்களின் அடிப்படையில் நம்ம 2 பெண் வீராங்கனைகள் அதிகாரிகள் நமக்கு செய்தியில சொன்னாங்க, பிரஸ் மீட்ல சொன்னாங்க, பார்த்தோம். அவருடைய தகவல் அடிப்படையில நமக்கு உளவுத்துறையுடைய தகவலின் அடிப்படையில துல்லியமான இந்த தாக்குதல் நடந்திருக்கு. இந்தியாவுக்கு இது ஒரு ப்ரௌட் மொமெண்ட். அதுல எந்த குறையும் இல்லாம பெருமிதம் கொள்ள முடியும். அது துல்லியமான தாக்குதல் என்பதற்காக அல்ல, இவ்வளவு தூரம் ப்ரொவோக் பண்ணப்பட்ட பிறகும் கூட ஒரு பொறுப்பான தாக்குதல் நடத்திருக்கோம். நம்ம உடனடியாக பாகிஸ்தானை எஸ்கலேட் பண்ணும்படியாக பொதுமக்களையோ அங்க கூட ராணுவத்தையோ தீண்டாம, அதனாலதான் சைனா மாதிரி இந்தியாவுக்கு எதிர்நிலை இருக்கக்கூடிய, பாகிஸ்தானுக்கு முழு ஆதரவு தரக்கூடிய ஒரு நாடு கூட அவங்க கூட இது இந்த நடவடிக்கை, இந்தியாவின் இந்த நடவடிக்கை என்பது எங்களுக்கு வருத்தம், எங்களுக்கு ரெக்ரெட் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களே தவிர கண்டம் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொல்ல, நாங்க கண்டிக்கிறோம்னு சொல்ல. ஏன்னா பொதுமக்களுக்கு எந்த விதமான சேதாரம் இல்லாம பயங்கரவாத கூடாரங்களுக்கும் முகாம்களுக்கும் பயிற்சி மையங்களுக்கு மட்டும்தான் தாக்குதல் நடந்திருக்குங்கிற பாக்குறோம். அதனால சைனா போன்ற மாற்று கருத்து கொண்ட எதிர்த்து நிற்கக்கூடிய நாடுகளே நம்மளை கண்டிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப பிரில்லியண்டா, ரொம்ப ரெஸ்பான்சிபிளா இந்த ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். நீங்க குறிப்பிட்டது மாதிரியே, அதாவது இது ஒரு பொறுப்பான ஒரு தாக்குதலா இதை பார்க்க வேண்டி இருக்கு அப்படின்னு சொன்னாலும் கூட, அதாவது இதற்கு முன்னதாக பல இடங்கள்ல பல்வேறு நாடுகள் பிற நாடுகள் மீது தாக்குதல் நடத்துறப்போ அங்க பயங்கரவாத அமைப்புகள் இருக்கு அப்படின்றத காரணம் சொல்லி அவங்களுடைய தாக்குதலை முன்னெடுப்பாங்க. ஆனா இந்தியாவை பொறுத்த மட்டும் அந்த தாக்குதல் நடைபெற்றதா இருக்கட்டும், அதனை உலகத்திற்கு சொன்ன விதமாக இருக்கட்டும், அந்த வகையில இந்தியா உலக நாடுகளுக்கு எப்படிப்பட்ட ஒரு முன்னுதாரண நாடாக திகழ்கிறது அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்தியா எப்பயுமே டிப்ளமசியை தான் ரொம்ப பெருசா நம்பி இருக்கு. நம்ம ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் உக்ரைனுக்கு எதிரான போரை துவக்கிய போது அவரிடம் நமது பாரத பிரதமர் நேரடியாகவே சொன்னார், இது போருக்கான காலம் அல்ல அப்படின்னு. ஸோ இன்னொரு நாட்டுக்கு போருக்கான காலம் இல்லைன்னு சொல்லிட்டு நாம போருக்கு போகக்கூடிய இடத்துல இல்லை. அது ஒரு புத்திசாலித்தனமான முடிவாக இருக்காது. போர் என்று சொன்னால் எந்த பக்கம் இழப்பேறலாம். பாகிஸ்தான் நம்மோடு 10 மடங்கு கீழே இருக்கக்கூடிய நாடு, பொருளாதாரத்துல, ஆயுத பலத்துல, ராணுவ பயிற்சியில் எல்லாத்துலயுமே.
ஆனாலும் கூட நம்ம எந்த விதமான அதீத நம்பிக்கைக்கு போகாம நம்ம உலக நாடுகளை முழுக்க நம்ம வந்து நம்முடைய பார்வை வச்சிருந்தோம். இந்த உலக நாடுகள் எல்லாருக்குமே பிரீஃபிங் டீப்ரீஃபிங் சொல்லுவாங்க. இந்த போர் தாக்குதலுக்கு முன்னாடி எல்லா நாட்டுக்குமே தகவல் சொல்லப்பட்டிருக்கு. நாங்க ஆக்ஷன் எடுத்தாக வேண்டிய நிலைமையில இருக்கோம், எங்களுக்கு வேற வழி இல்லைன்னு. அந்த தாக்குதல் நடத்தப்பட்ட பிறகு இந்த 1:44 இந்த தாக்குதல் முடிவுக்கு வந்த பிறகு எல்லாரும் நம்ம ரஷ்யால இருந்து, அமெரிக்கால இருந்து, சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், இஸ்ரேல் அப்படின்னு பல நாடுகளுக்கு நம்முடைய வெளியுறவுத்துறை அதிகாரிகள், அமைச்சர் பெருமக்கள் எல்லோருமே சேர்ந்து அவங்க அங்கங்க வந்து அவங்க துறை சார்ந்து அவங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்து உலக நாடுகளுடைய எல்லாத்தையும் இணைப்பு கொடுத்து நம்ம வந்து எந்த விதமான தவறான அல்லது உணர்ச்சிப்பட்ட நடவடிக்கையும் ஈடுபடல சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப தெளிவுபடுத்திருக்காங்க. ஐக்கிய நாடுகள் சபையில கூட பயங்கரவாதத்துக்கு எதிரான நிலைப்பாட்டுல தான் எல்லாம் ஒன்னா இருந்தாலும் கூட சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு காலையில கூட இந்த சம்பவம் நடந்த பிறகு நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் வந்து ஜீரோ டாலரன்ஸ் டுவர்ட்ஸ் டெரரிசம் அப்படிங்கிறது உலகம் முழுக்க இருக்க வேண்டிய விஷயமே தவிர இந்தியாவுக்கு மட்டும் இருக்க வேண்டிய விஷயம் அல்ல, உலகம் முழுக்கவே வந்து பயங்கரவாதத்துக்கு எதிரான ஒரு சகிப்பு தன்மையற்ற செயலுக்கு நகரணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுதான் ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது. ஸோ இன்டர்நேஷனல் கம்யூனிட்டியை பாகிஸ்தானுடைய ஃபால்ஸ் ப்ராபகண்டா, பொய்யான தகவல்கள்ல இருந்து மீட்டு அதுல இந்தியா பக்கம் திருப்பி நம்ம வந்து அடிக்கடி சொல்றது போல நடுநிலை என்பது நடுவில் நிற்பதல்ல, நியாயத்தின் பக்கம் நிற்பது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து உலக நாடுகளை முழுக்க, இன்னும் சொல்ல போனால் சைனா உள்ளிட்ட நாடுகளை கூட இந்தியாவின் பக்கம் வந்து நின்றாக வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் நம்ம வந்து இந்தியா இந்த பிரச்சனையை கையாண்ட விதத்துல ஒரு டிப்ளமேட்டிக்கலாவும் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாங்க, மிலிட்டரி ரீதியாவும் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாங்கன்னு புரிஞ்சுக்கலாம்.